உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கோவில் அப்படின்ட்டு தியானம் பண்ணுறதுக்கும் தவம் செய்யறதுக்குமான ஒரு இடம் தான் அது. ஆனால் அங்கே போயிட்டு யாரும் தவம் தியானம் பண்ணுறதே கிடையாது. கோயிலுக்கு போனாலே ஒரே இறைச்சல் தான். ஆனால் இவனுக்கு ஆசைகள் அதிகமாக இவன் கொண்டு போய் இறைவன் கிட்ட தான் ப்ரெஷர் வைக்கிறான். இறைவனே எழுந்து ஓடிடுவார் போல. சித்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா ஆசைகளை திறந்தாங்க. பற்றும் ஆசையும் ஒரு மனுஷனுக்கு இல்லை அப்படின்னா அவன் நார்மல் மோடுக்கு வந்துடுவான். ஆனால் இவன் அமைதியாக இருந்தாலும் மனம் அப்படின்றது அவனை சும்மா விடுறதில்லை. ஆன்மீகத்துக்கும் இல்லற வாழ்க்கைக்கும் எந்த தடையுமே இல்லை. அது வெளியில இருக்கும் அப்படி ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இல்லறமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா முருகன் தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. முதன்மை சித்தர் அவரு. ஆவிகள் இருக்குன்னே பாதி பேர் இங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. இல்ல இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு நினைக்கிறீங்க? கடவுள் எந்த அளவுக்கு இருக்கிறது உண்மையோ அந்த அளவுக்கு இதுவும் இருக்கிறது உண்மைதான். ஒரு எனர்ஜியை வச்சு தான் இன்னொரு எனர்ஜியை அட்டாக் பண்ண முடியும். ஸோ உங்களை பிடிக்கல அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க அந்த ஏவல் அப்படின்றத பண்ணி விட்டுருவாங்க. பரிகாரம் அப்படிங்கிறது அவசியமா இல்ல தேவை இல்லையா? ஆனால் எல்லாத்துக்குமே பரிகாரம்னா அப்போ நீங்கள் லைஃப்ல நல்லாவே இருக்கலாமே. நான் இந்த தப்பு பண்ணிட்டு நான் பரிகாரம் பண்ணிடுறேன், என்னோட லைஃப் மாறிடும் அப்படின்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? சிலை வழிபாடு அப்படின்றது கிட்டத்தட்ட இறைவனை வந்து புறத்தில் வச்சு பார்க்குறது. யோக வழிபாடு, ஞான வழிபாடு அப்படின்றது இறைவனை தனக்குள்ளே வச்சு வழிபடுறது. இதுதான் உச்சக்கட்ட நிலை. இறைவன் வெளியே கிடையாது, உங்களுக்குள்ளே தான் இருக்காரு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவாளர் பிரம்மஸ்ரீ ஹரிஷ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு தனி மனிதருக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு மனிதனுக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ஆன்மீகமும் முக்கியம். இங்கே அறிவியலை ஏற்றுக்கிறீங்க, ஆனால் நிறைய பேர் இங்கே ஆன்மீகத்தை எடுத்துக்க மாட்டீங்க. புரியுதுங்களா சொல்கிறது? அறிவியலை வச்சு ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்ய முடியும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஆதாரபூர்வமாக கொடுக்குறது தான் வந்து அறிவியல் அப்படின்றது. ஆனால் ஆன்மீகத்தில் நீங்கள் ஆதாரம் நீங்கள் எடுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பயிற்சிகள் எடுக்கும்போது தான், சித்த நிலை அடையும் போது தான் அது அறிவியலையே தாண்டிய ஒரு நிலை தான் வந்து ஆன்மீகம் அப்படின்றது. ஸோ இதுக்குள்ளார போகும்போது உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் உள்முகமாக திருப்பி அது மூலயமா நீங்கள் பல நிலைகள் இருக்குள்ளுக்குள்ள. ஏன்னா 7 சக்ராஸ் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அடாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்காரம் அப்படின்ற இந்த நிலைகள் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வெளியே விட்டுட்டு ஆன்மீகம் அப்படின்றது உங்களுக்குள்ளார நீங்கள் பயணம் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த இறை அருளும் இறை சக்தியும் அப்படின்றது அதிகமாக கிடைக்கும். அதிகப்படியான இறை சக்தி அப்படின்றது பிரபஞ்ச ஆற்றல் வந்து ஈர்க்கக்கூடியது வந்து நீங்கள் பெரியவங்க முன்னோர்கள் கட்டி வச்ச எல்லா மரமும் தான் அந்த பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக அப்சர்வ் பண்ணி கொடுக்குறதே. அதனால தான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா 41 நாள் இந்த மரத்தை சுத்தும்பாங்க. அந்த 41 நாள் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 41 நாள் அந்த அரச மரத்தையோ இல்லை வேப்ப மரத்தையோ நீங்கள் நார்மலாக நீங்கள் சுற்றும் போது என்ன ஆகுனா அது உங்களுக்கு அதீதமான ஒரு இறை சக்தியை வந்து இழுத்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடுது. அப்போ நீங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த சக்தி உங்களுக்கு வந்த உடனே உங்களுக்கு அந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், குடும்ப பிரச்சனைகளாக தீர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான முதன்மையான நோக்கமாக மரத்துக்கெல்லாம் இறைவன் அப்படின்னு. ஏன்னா இறைவனுக்கு எல்லாத்துலேயுமே இறைவன் இருக்காருன்னா மரத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கார். நீங்கள் அதுக்கு என்ன பேருன்னா வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக. இப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையா, நான் இந்த விரதம் இருக்கிறேன், எனக்கு குழந்தை கொடு முருகா அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. இப்போ தீ மிதிக்கிறதாகட்டும், எனக்கு வீட்டில் உடம்பு சரியில்லை தீ மிதிச்சுக்கிறேன், இப்படிலாம் வேண்டுதல் வைக்கிறாங்கல்ல. ஸோ கஷ்டத்தை கொடுக்கறது கடவுளே அப்படின்னாலும் அவருக்கு வேண்டுதல் வச்சு அவரே அதை தீர்த்து வைப்பாரு அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்தில் சாத்தியமாக இருக்கு? கடவுள் வேண்டுதல் கேட்கல இல்லைம்மா உங்ககிட்ட. எந்த கடவுள் கேட்டார் எனக்கு இந்த வேண்டுதல்? இது கிட்ட இதுதான் கரப்ஷனுங்கிறது, இதுதான் லஞ்சம் கொடுக்குறதுன்றது. எந்த கடவுளும் உங்ககிட்ட லஞ்சம் கொடுக்குன்னு கேட்கல. அது நீங்களா ஏற்படுத்திக்கிட்டு எனக்கு இது நடந்தா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அங்கேயே நீங்க கரப்ஷன் தானே. அதுவே தப்பு தானே. அந்த வேண்டுதல் வேணா நம்ம சொல்லலை. அப்பத்துலேருந்தே சித்தர்கள் எல்லாருமே அதை தான் சொல்லிட்டு வராங்க. வேண்டுதலே தேவையில்லை. நீ கேட்கறது கொடுக்கறதுக்கு தானே இறைவன் இருக்காரு. நீ போயிட்டு நார்மலாக கேட்டாலே இறைவன் கொடுப்பாரு. அந்த இடத்துல எதுக்கு நீ நேர்த்திக்கடன் அப்படின்ற பேர்ல தேவையில்லாத வேலைகளை பார்த்துக்கிட்டு உடம்ப வருத்துறது, இதெல்லாம் அவசியமற்றது. நேர்த்தி கடன் இல்லை, அதுக்கு பேர் நெற்றிக் கடன். நெத்திக் கடன் தான். அதுதான் நம்ம பூர்வ மத்தியத்திற்குள்ள இருக்க அந்த அக்னி நேத்திரம் அப்படின்றது. அதுதான் உங்களுடைய சோல் பாயிண்ட். அந்த இடத்துக்கு போகணும் பயணம் பண்ணி. கோவில் அப்படின்ட்டு தியானம் பண்ணுறதுக்கும் தவம் செய்யறதுக்குமான ஒரு இடம் தான் அது. ஆனால் அங்கே போயிட்டு யாரும் தவம் தியானம் பண்ணுறதே கிடையாது. கோயிலுக்கு போனாலே ஒரே இறைச்சல் தான். யாரும் அதனாலேயே இருக்கிற எந்த யோகிகளும் சரி யாருமே கோயில் பக்கம் போகிறதே இல்லை, போகவும் மாட்டாங்க. நீ ஒன்றும் பாருங்க.
இறைவன் என்ன சொல்றாருன்னா ஆசையே வேணாங்கிறாரு. ஆசையும் வேணாம், பற்றும் வேணாம். நீங்க வந்து இறங்கிட்டியா, ஜாலியா இரு, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, நீ பிடிச்ச மாதிரி போயிரு. ஆனா இவனுக்கு ஆசைகள் அதிகமாக அதிகமாக இவன் கொண்டு போய் இறைவன் கிட்ட தான் ப்ரெஷர் வைக்கிறான். இறைவனே எழுந்து ஓடிடுவாரு போல, அந்த அளவுக்கு ப்ரெஷர் வைக்கிறாங்க. ஸோ அப்படி இல்லை, இறைவன் கிட்ட போறதே ஒரு நிம்மதிக்கு தான். அந்த மன நிம்மதி, மனம்தான் முக்கியம், ஒரு டேஞ்சர். அந்த மன நிம்மதி எவனுக்கு ஒருத்தனுக்கு கிடைச்சிருதோ அவன் லைஃப்ல என்ன வேணாலும் சாதிச்சிடலாம். ஆனா அங்க போன மன நிம்மதின்றது 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் கோவிலுக்கு போகணும். ஆனா சித்தர்கள் முறைப்படி நீங்கள் வந்தீங்கன்னா தவம் தியானம் மூலயமா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா, முறைப்படி தீட்சை வாங்கி பயிற்சிகள் எடுக்கும்போது அந்த வைப் அப்படின்றது ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் தினமும் நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். அன்றாட வாழ்க்கையில் நான் வேலைக்கு போனால் தான் நான் சம்பளம்னு வாழ்ந்துட்டுருக்கிறேன். இந்த இதுக்கு நடுவில் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. வீட்டை சமாளிக்கணும், வெளியில் சமாளிக்கணும், ஆஃபீஸை சமாளிக்கணும்னு இப்படி பல பிரச்சனைகளை நான் சுமந்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல போய் நான் சித்தர்கள் மாதிரி வாழணும் அப்படின்னா இது எப்படி சாத்தியம்னு ஒருத்தருக்கு குழப்பம் வரதானே செய்யும். சித்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா ஆசைகளை துறந்தாங்க, எது மேலேயும் பற்று இல்லை. பற்றும் ஆசையும் ஒரு மனுஷனுக்கு இல்லை அப்படின்னா அவன் நார்மல் மோடுக்கு வந்துடுவான். ஆனால் இவன் அமைதியாக இருந்தாலும் மனம் அப்படின்றது அவனை சும்மா விடுறதில்ல. அந்த மனம் போன போக்கில் போயிட்டு இவன் ஆத்மாவே நசுக்கிறான். ஆத்மாவை ரொம்ப ஒரு துன்பத்துக்கு ஆளாக்கி எங்கெங்கேயோ கொண்டு போய் தள்ளி விட்டு டேமேஜாக இறுதியிலே செத்து போகிறான். ஸோ இங்கே முக்தி மோட்சத்துக்கு தான் நம்ம போகணும். ப்ளஸ் இல்லற வாழ்க்கையிலும் இருக்கணும். ஆன்மீகத்துக்கும் இல்லற வாழ்க்கையும் எந்த தடையுமே இல்லை. அது வெளியில இருக்கும் அப்படி ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இல்லறமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா முருகன் தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. முதன்மை சித்தர் அவர். சிவபெருமானே மேரேஜ் பண்ணியிருக்காரு. அப்போ இங்கே யாரு அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் இது இல்லற வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே ஆன்மீகத்தை தொடரலாம். நீங்கள் இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இப்போ உண்மையான துறவரம் அப்படின்னா என்னது? உண்மையான துறவரம் அப்படின்றது உங்களுக்கு உள்ளார திறக்கிறது தான் உண்மையான துறவரம். எது மேலேயும் எனக்கு பற்று இல்லை, எது மேலேயும் எனக்கு பந்தம் பாசம் எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு இறைவனே கதி அப்படின்ட்டு எவன் ஒருத்தன் இல்லறத்துல இருந்தே அதை ஃபாலோ பண்ணுறனோ அதுதான் உண்மையான துறவரம் அப்படின்றது. இந்த பிரம்ம யோகம், ஸோ அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அப்படின்னா என்ன, அது மக்களுக்கு எதுக்காக தேவை, அதை நாங்கள் ஏன் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடை தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரம்ம யோகம் அப்படின்றது பரபிரம்மம் அப்படின்னால அது சிவத்தை தாண்டிய ஒரு நிலை தான் பரபிரம்மம் அப்படிங்கிறது. இங்கே பிறப்பெடுத்து வந்தாச்சு. ஆனால் இந்த பிரம்மத்தை போய் அடையணும். இப்போ நம்ம மாயையில் இருக்கோம், இது மாயை உலகு அப்படின்னும் போது நம்ம இறக்குற தருவாயில் இறந்துட்டோம்னா நம்ம ஆத்மா இங்கேயே மாட்டிக்கும், சிக்கிறோம், மறுபடியும் ரீபர்த் தான். ஆனால் பிரம்ம யோகத்தை டச் பண்ணி நம்ம போகும்போது என்ன ஆகும்னா பற்பல அனுபவங்கள் அப்படின்றது உங்களுக்குள்ளார ஏற்படும். அதாவது நேரடியாக இறைவன் கிட்ட சரணாகதி அடையிற நிலை தான் வந்து பிரம்ம யோகம் அப்படின்றது. நீங்கள் இதை பண்ண 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 உங்களுடைய கர்ம வினைகள் அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிடும். கர்ம வினை குறையும், வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். பல தடைகள் இருந்தாலும் இந்த சனி பயிற்சி, இந்த சம்திங் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா, ராசி பலன், இதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எல்லா யோகிகளுமே ஃபாலோ பண்ணுறது பிரம்மயோகம் தான். ஆனால் அதுக்கு பல பெயர்கள் இருக்குது, புரியுதுங்களா? நம்ம பிரம்மயோகம் அப்படின்னு சொல்கிறோம். இதையே பிரித்து பண்ணுறாங்க, பல இடத்துல வேறு பயிற்சிகளாக கொடுக்குறாங்க. இப்போ பொதுவாக இந்த சில விஷயங்கள்லாம் பார்த்தா மக்களுக்கு வந்து இன்னும் பயத்தில் தான் இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த செய்வினை ஆகட்டும், இந்த பில்லி சூனியம், மாந்திரிகம் அப்படிங்கிற சில விஷயங்கள், ஆவிகள் இருக்குன்னே பாதி பேர் இங்கே நம்பிட்டு இருக்கிறாங்க, ஒரு பயத்தில் தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் உண்மை இல்லை, இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கடவுள் எந்த அளவுக்கு இருக்கிறது உண்மையோ அந்த அளவுக்கு இதுவும் இருக்கிறது உண்மைதான். இதெல்லாம் உண்மைதான். ஓகே. 63 கலைகளில் இதுவும் ஒன்று தான். ஸோ பில்லி சூனியம், அப்புறமா ஏவல் பண்ணுறது, இதெல்லாமே இருக்குது. பட் ஏன் சித்தர்கள் இதையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு அடுத்தவங்க கொடுக்குற ஒரு தொந்தரவு தான். அதாவது ஒரு எனர்ஜியை வச்சு தான் இன்னொரு எனர்ஜியை அட்டாக் பண்ண முடியும். ஸோ உங்களை பிடிக்கல அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க அந்த ஏவல் அப்படின்றத பண்ணி விட்டுருவாங்க. அதெல்லாம் சாத்தியம்தான். நெகட்டிவ் எனர்ஜியை வச்சு நீங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் உங்களை காலி பண்ணி விட்டுறது தான் வந்து இந்த பில்லி சூனியம் அப்படின்றது. பட் அது ஏன் உங்களுக்கு அட்டாக் ஆகுது அப்படின்னா உடல் அளவாக உங்களுடைய ஆன்மாவுடைய சக்தி அளவு குறைவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ அப்படின்றது நேரடியாக அடித்து தாக்கும். ஓகே. இதுக்கு தான் பயிற்சியை பயிற்சியை பண்ணுங்க, யோகம் பண்ணுங்க அப்படின்றதுக்கான காரணம். நீங்கள் அது பண்ணும்போது அதீதமாக உங்களுக்கு காஸ்மிக் எனர்ஜி, இறை சக்தி அப்படின்றது உங்களுக்குள்ளார வந்துருச்சுன்னா எந்த நெகட்டிவும் உங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்காது. ஓகே. இப்போ இந்த பயிற்சிகள் அவங்க எவ்வளோ நாளாக எடுத்துக்கணும்? இது லைஃப் லாங் வேலிடிட்டியா, இல்லை இந்த பயிற்சி நான் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் எடுத்தால் போதும் அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஏதாவது சொல்ல முடியும்? 11 நாள்லேயே ரிசல்ட் தெரியும் பிரம்மயோகம். ஓ, 11 நாள்லேயே? ஓகே. 11 நாள்லேயே ரிசல்ட் தெரியும். ஏன்னா அப்படிலாம் ரிசல்ட் அடைஞ்சு போயிருக்காங்க, பலன் அடைஞ்சு போயிருக்கும் எக்கச்சக்கம் ஏராளம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு அவங்க பேர் சொல்ல வேணாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சுட்டாங்க, கிட்டத்தட்ட டிவோர்ஸ் ஆகிடுச்சு, போயிட்டாங்க.
அவங்க அதுலேயும் ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ரொம்ப அந்த கர்மா அப்படின்ற அவங்களுக்கு தாய்க்கு ரொம்ப லோ எனர்ஜிக்கு போயிட்டாங்க. ஓகே. நம்மக்கிட்ட வகுப்பு படித்ததுக்கப்புறம் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நார்மலாக சேர்ந்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி தான் வந்து பிரம்மயோகம் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிளான ஒரு விஷயம். இப்போ பார்க்கக்கூடிய மக்கள் வந்து எனக்கே வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்குங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னா அந்த 11 நாள்லாம் 20 நாள்லாம் பத்துமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஜாதகத்தில் பிரச்சனை, எனக்கு அந்த சனி பயிற்சினால பிரச்சனை, கிரகங்கள்னால பிரச்சனை, அது போக எனக்கு யாராவது பில்லி சூனியம் வச்சிருப்பாங்களோ, செய்வினைகள்னால நான் பாதிக்கப்பட்டிருப்பேனோ அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் இருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் நான் உங்ககிட்ட வந்து பயிற்சிகள் எடுத்துக்கிறது மூலியமா அதுக்கு எனக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னா தீர்வு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி சொல்கிறோம்ல, 11 நாளில் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி முடிச்சு காட்டுறோம். 11 நாள் ஓகே பயிற்சிகள் இருக்கு. அதுக்கு தான் சித்தர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு மக்கள் அவங்க தயாராக வரணும். வர்றவங்களுக்கு அந்த பயிற்சி கொடுங்க. அவங்க நார்மலாகி இப்போது நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. சரி, இப்போ எல்லாருமே தன்னுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு கோவிலுக்கு போகணும், இல்லை வீட்டிலே இருந்து பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக்கிட்டாங்க. இப்போ இந்த கடவுளுக்கு நீங்கள் இத்தனை விளக்கு போடுங்க, இந்த கிழமையில போடுங்க அப்படின்னா உடனே அது பரிகாரமாக நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து செய்கிறாங்க. இல்லை இந்த பரிகாரம் செய்யுங்க உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னாலும் அதையும் செய்கிறாங்க மக்கள். ஸோ இப்போ இந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மீது அதிகமான ஒரு நாட்டம் வந்து மக்களுக்கு தானாகவே ஏற்பட்டுருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பரிகாரம் அப்படிங்கிறது அவசியமா இல்லை தேவையில்லையா? பரிகாரன்றது எல்லாத்துக்குமே எல்லாம் கிடையாது. ஒரு சில விஷயங்களுக்கு தான் பரிகாரம் அப்படின்றது. போகர் சித்தராக இருக்கட்டும், இல்லை நம்ம சட்டைநாதர் சித்தராக இருக்கட்டும், இருக்கிற எல்லா சித்தர்களுமே வகுத்துருக்காங்க. பரிகாரம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாத்துக்குமே பரிகாரம்னா அப்போ நீங்கள் லைஃப்லாம் நல்லாவே இருக்கலாமே. அப்புறம் எல்லாத்துக்கும் நான் இந்த தப்பு பண்ணிடுறேன், நான் இந்த தப்பு பண்ணிட்டு நான் பரிகாரம் பண்ணிடுறேன், என்னோட லைஃப் மாறிடும் அப்படின்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்படி இல்லை. அது ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் பரிகாரம் பண்ணுறது இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகாது. அதுதான் அகத்தியர் சொல்றாரு, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படிங்கிறார். உன்னுடைய மனசை நீ சரி பண்ணிட்டனா போதும், உனக்கு மந்திரமும் வேணாம், கோயிலும் வேணாம், எதுவுமே வேணாம். உட்காந்து அமைதியாக பயிற்சிகளை பண்ணு, சித்த நிலைக்கு வந்துரு அப்படின்றதான், ஞான நிலைக்கு வந்துருங்கிறார். ஆனால் நம்ம ஆளுங்க எல்லாத்துக்கும் பரிகாரம் அப்படின்னா அப்புறம் இப்போ பரிகாரத்துக்கு என்ன மரியாதை இருக்குது சொல்லுங்கப்பா? கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் பரிகாரம் செய்கிறது ஓகே, இதுக்கெல்லாம் பரிகாரம் தேவையே இல்லை, அவசியமே இல்லை அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள் நான் சில பரிகாரம் சொல்கிறேன். இப்போ பண தேவைக்கு எனக்கு வேணும், இல்லை கடன் அடையணும் அப்படின்னா சில பரிகாரங்கள் செய்கிறாங்க. எனக்கு வந்து நான் தங்கம் வாங்கணும் அப்படின்னாலும் சில பரிகாரம் செய்கிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனை இல்லை உடம்பு முடியல அதுக்கும் பரிகாரம் செய்கிறாங்க. ஸோ அப்போ எதுக்கு தான் நாங்கள் பரிகாரம் செய்யணும்? பணத்தேவைக்கு நீங்கள் பரிகாரம் செஞ்சால் முடிஞ்சு பணம் வரவே வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல பரிகாரம்ன்றது தடுத்து நிறுத்துறது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஆனால் பணம் அப்படின்றது ஈர்க்கிறது. அது பொருளாக இருக்கட்டும், இல்லை ஆடை ஆபரணம் எதுவாக இருந்தாலும் அது ஈர்க்கிறது. அது ஈர்ப்பு விதியிலும் ஈர்ப்பு சக்தியிலேருந்து அது நடந்துகிட்டு இருக்கு. அது யோகத்தால் மட்டும்தான் முடியும். அப்படிதான் சித்தர்கள் வந்து தவம் தியானத்தின் மூலயமா இன்னைக்கு இருக்கிற யோகிகள் முதற்கொண்டு எல்லாருமே அந்த எனர்ஜி அப்படின்றது ஈர்க்கிறாங்க. இதுதான் உண்மையான ரகசியம். ஆனால் பரிகாரம் அப்படின்ற பேரில் நீங்கள் பரிகாரம் பண்ணீங்கன்னா அது அங்கே தடைப்பட்டுரும். நீங்கள் உங்களுக்கு அது ஈர்க்க போறீங்களா, தடுத்து நிறுத்த போறீங்களா? இருக்க தானே இருக்கணும். அப்போ அது உட்கார்ந்து ஒரு இடத்துல நம்ம பயிற்சிகளை எடுக்கும்போது தான் அந்த உங்களை சுற்றி அந்த ஆரா ஃபார்ம் ஆகி அது மெல்லமாக உங்களை நோக்கி நெருங்கி வரும். யூனிவர்ஸோட எனர்ஜின்றது அது கொண்டு வரும். எனக்கு அது வேணாம் அப்படின்றதுக்கு தான் பரிகாரம். இப்போ ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணால் அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. எனக்கு ஃபீவர் வேணாம், தயவு செஞ்சு அந்த நெகட்டிவ் எனர்ஜி போ அப்படின்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் பணத்துக்கும் பரிகாரம் அப்படின்னா அப்புறம் என்ன இருக்குங்க? யார் சொன்னது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஈர்க்க தெரியணும். அதுக்குதான் பயிற்சிகள். ஓகே. இப்போ இந்த யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? உங்களுடைய குரு யாரு? இது சித்தர்கள் முனிவர்கள் சொல்லி வச்ச சில ரகசியமான விஷயங்களா? கண்டிப்பா நானும் கிட்டத்தட்ட 6 வருஷம் என்னுடைய ஆன்மீக பயணம் அப்படின்றது பல குருமார்களை சந்திச்சிருக்கேன். பல பெரிய பெரிய யோகிகள்லாம் சந்திருக்கேன், சித்தர்களையும் சந்திச்சிருக்கேன். ஃபைனலாக ஒவ்வொரு பயிற்சியும் கிட்டத்தட்ட லம்பிகா யோகம் தெரியும், கிரியா யோகா தெரியும், வாசி யோகம் தெரியும், சித்த வித்தை தெரியும், இப்படி நிறைய யோகங்கள் தெரியும். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஃபைனலாக வரும்பொழுது தான் வந்து எனக்கு என்னுடைய குரு, அதாவது அவர் பேர் வந்து பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்த யோகி. கிட்டத்தட்ட 723 வருஷம் வாழ்ந்திருக்காரு அவர். அவருடைய ஜீவசமாதி கேரளாவில் இருக்குது, ஓமலூர் அப்படின்ற வில்லேஜில்.
ஜீவ சமாதி அடைஞ்சிட்டார். ம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு இடத்துல சூட்சமாக எனக்கு பயிற்சி கொடுத்தாரு. அந்த பயிற்சி தான் நான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இதை நீங்கள் எவ்வளோ வருஷமாக கற்றுக்கிட்டீங்க? நான் பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். 4 வருஷம். 4 வருஷம் 4.5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ பொதுவாக இப்போ ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்களுக்கு தானாகவே வந்துடும். ஸோ அப்படி இருக்கிறவங்க எனக்கு உங்ககிட்ட இப்போ எக்ஸாம்பிள் உங்களுடைய மாணவர்கள் யாராவது எனக்கு எல்லா பிரச்சனையும் உடனே சரியாகணுங்க, ஸோ அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்லாம் யாராவது கேட்டிருக்காங்களா? செத்து போன்னு சொல்லியிருக்கேன். செத்துவோன்னு சொல்லியிருக்கேன். எப்படி உடனே பிரச்சனைகள்ன்றது சரியாகும்? அது சாத்தியமே இல்லை. ஒரு டைம் கொடுக்கணும். அது டைம் எதுவாக இருந்தாலும் டைம் கொடுத்தா தானேங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபீவர் வருது, ஒரு டேப்லெட் போடுறீங்க, உடனே சரியாயிடணும் உங்களுக்கு சரியாயிருமா? கிடையாது. என்ன பண்ணணும்? ஒரு 10 நிமிஷமா அதுக்கேற்ற நேரத்தை கொடுக்கணும், அந்த டைம் கொடுக்கணும். ஸோ பயிற்சிகளும் அப்படிதான். நீங்கள் பயிற்சி எடுத்துட்டு அதுக்கான கொஞ்சம் நேரம் கொடுக்கும்போது தான் அது உங்களை சுற்றி ஒரு ஆற்றலாக ஒரு சக்தியாக உருவாக்கி அது வேலையை பார்க்கும். ஓகே. ஸோ உடனே நான் இது வந்தால் உடனே எனக்கு சரியாயிரும், உடனேனா இதுதான் பிரச்சனை மக்களுக்கு. இதுதான் உடனே தீர்வுனா இங்கே அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியும். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் அவருக்கு வந்து தீராத ஒரு நோய்கள் வந்து இருக்கு, ஸோ அதுக்கு ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு, அதுக்கான மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த நோய் கூட உங்களால சரிப்படுத்தி கொடுக்க முடியுமா? நம்ம மருந்துகள் நம்ம தெரிஞ்சவங்க நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே. தெரிஞ்சவங்களுக்கு மேபி ஆண்மை குறைவு, இந்த கிட்னி ஸ்டோன், கேன்சர், இதுக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் சித்த மருந்துகள் இது. ஓகே. ஸோ அப்படி ஏதாவது க்யூர் ஆனவங்க ஏதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்ல முடியுமா? இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு ஒரு 5-6 வருஷமாக குழந்தை இல்லை, பேபி சுத்தமாக. அது நம்மக்கிட்ட மருந்து எடுத்துக்கிட்டாரு, சித்தா மெடிசன் மருந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துலலாம் அவங்க ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு குழந்தையே பிறந்துருச்சு. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு பையன். அந்த அளவுக்குலாம் இருக்காங்க. மருந்துகளும் கொடுத்துட்ருக்கோம் ப்ரிப்பேர் பண்ணி. ஓகே. இப்போ எல்லாருக்குமே பொருளாதார தேவை தான், சரி அதுக்காக தான் எல்லாருமே ரெகுலராக ஓடுறதாகட்டும். இப்போ நானுமே அதுக்காக தான் வேலைக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே பண்ணிட்டு. நான் பொருளாதாரத்தில் நான் எவ்வளோ உழைச்சாலும் அதுக்கு ஏற்ற பணம் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நான் ஒரு கம்பேர் பண்ணுறேன்னா என்னோட அதிகமாக ஒருத்தன் கம்மியாக தான் எஃபர்ட் போட்டான், ஆனால் அவன் உடனே பணக்காரன் ஆகிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ கடவுள் வந்து பாகுபாடு பார்த்து ஒருத்தருக்கு பண்ணுறாரா? நான் அதே உழைப்பு தான் உழைக்கிறேன், எனக்கு அது கிடைக்கல, அவர் கம்மியாக தான் உழைக்கிறாரு, அவருக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குது. சரி, இது எப்படி சாத்தியமாகும்? கடவுளுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. கடவுள் பார்வையில் எல்லாருமே ஒன்று தான். எல்லாருமே கடவுளோட குழந்தை தான். நீங்கள் வேற அவர் வேற அப்படிலாம் கிடையாது. அவருடைய பிறப்பின் கர்மாவை பொறுத்து அவர்களுடைய வாழ்க்கை அப்படின்றது அமையுது. நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, புரியுதுங்களா? அவங்க எங்கே விடுறாங்களோ அங்கிருந்து தான் தொடங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முந்தைய ஜென்மத்தில் அவங்க பணக்காரர் ஆகணும்ட்டு அவங்க நினச்சிருப்பாங்க, இறந்துருக்கலாம். இந்த ஜென்ரேஷன் அடுத்த பிறப்பு எடுக்கும்போது அது அவங்களுக்கு கிடைச்சிருது. பட் நம்ம லோவாக போகும்போது நம்ம இப்படியே போயிடுவோமா அப்படிலாம் கிடையாது. இங்கே கீழே இருக்கிறவங்களுக்கு தான் மேலே வரதுக்கான வாய்ப்பு அதிகம். நான் சொல்றது புரியுது. ஒரு சில பேர் பிறப்பாலேயே பணக்காரராக இருப்பாங்க, ஒரு சில பேர் பிறந்ததுக்கப்புறம் பணக்காரன் ஆகணும்னு நினைப்பாங்க. ஆனால் பிறந்துட்டு நீங்கள் பணக்காரன் ஆகாமல் இருக்கிறது அது உங்களோட பிரச்சனை. புரியுதுங்களா சொல்றது? ஆனால் பரிகாரத்தின் மூலிமா எனக்கு இது தீர்ந்துடும், நான் சரியாயிருவேன், நான் அப்படி வந்துடுவேன் இப்படி வந்துடுவேன்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது தேவையற்ற ஒன்று. நம்ம முதல்ல ஈர்க்க தெரியணும். நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ நானும் ஒர்க் பண்றேன், அவனும் ஒர்க் பண்றான், என்னோட எஃபோர்ட் இங்கே அதிகமாக இருக்குது, ஆனால் அவனோட எஃபோர்ட் கம்மியாக இருக்குது. ஆனால் அவனுக்கு மட்டும் எப்படி போகுதுன்னா இயற்கையாகவே இயல்பாகவே அவனுக்கு அப்போது அந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்றது ஈர்ப்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு தன்மை, கிடைக்கும். ஆனால் நீங்கள் அவனை பீட் பண்ணணும் அப்படின்னா பயிற்சிகள் எடுக்கும். கிட்டத்தட்ட ஒருத்தர் 6 லட்ச ரூபா கடன் அவர். இங்கதான் பக்கத்துல மணலி அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்காரு. 6 லட்ச ரூபாய் கடன், என்ன பண்றதுன்னு தெரியல. வந்து இப்போ பயிற்சி வந்தாரு, பயிற்சி அட்டன் பண்ணாரு, ப்ராக்டிஸ் எடுத்தாரு. கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் அதை அடைச்சிட்டாரு கடனை. அவர் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அவர் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு போனார். என்னால் ரொம்ப நாளாக முடியல, எப்படிங்க அடைச்சிங்க அப்படின்னு நானே கேட்டேன். ஏன்னா இவர் உண்மையாக தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு. பட் ஆனால் அது உண்மையாகவே நடந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஆன்மீகத்தை தேடி நிறைய பேர் வந்து தவறான வழிகளில் நிறைய பேர் போகிறாங்க அப்படின்றது சில பேர் சொல்கிறாங்க. ஆன்மீகத்தை இப்படிதான் தேடணுங்கிற அவசியம் இல்லை, இப்படியும் தேடலாம் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிள் சொல்யூஷன் என்ன? இல்லை, ஆன்மீகம் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆன்மீகம் அப்படின்னால ஃப்ரீடம். எந்த உயிரையும் நசுக்கக்கூடாது.
எல்லா உயிரையுமே தம் உயிர் போல நேசிக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம் அப்படின்றது. ஓகே. ஆனால் இங்கே நான் ஆன்மீகம் அப்படின்ற பேரில் போயிட்டு மற்றவங்களை துன்புறுத்துறது, ஆடு பலி கொடுக்கறது, கோழியை வெட்டுறது அப்படின்னு எந்த கடவுளும் கேட்கல. அன்பாக இருங்க, கருணையாக இருங்க, எல்லாரையுமே நேசிங்க, எல்லாரையுமே தம்மை போல அட்லீஸ்ட் ஒரு ஒரு மதிங்க. இதுதான் ஆன்மீகம் உச்சகட்டமாக சொல்கிறது. நீங்களும் நானும் வேற இல்லை, எல்லாமே சமம் தான். எல்லாரும் இங்கிருந்து ஒரு நாள் போயிட போகிறோம். பட் இங்கே இருக்கிற வரைக்கும் நம்மளால் அடுத்தவங்க துன்பம் அடையக்கூடாது, அவங்களால நம்மளும் துன்பம் அடையக்கூடாது. ஒரு அன்பாகவும் சகோதரத்துவமாகவும் மகிழ்ச்சியாக இருந்துட்டு இறைவன்கிட்ட போகிறது தான் இறுதி நிலை அப்படிங்கிறது. ஓகே. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நான் நல்லவனாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் இந்த சொசைட்டி வந்து என்னை நல்லவனாக இருக்கவே விட மாட்டேங்குது அப்படின்னு சிலர் யோசிக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சொசைட்டி மேலே ஏமா தப்பு சொல்கிறீங்க? அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இது வந்து அவங்களுடைய மனம் தான் பிரச்சனை. இங்கே நல்லா புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு மனம் இருக்குது, எனக்கு ஒரு மனம், எல்லாருக்கும் ஒரு மனம் இருக்குது. இந்த 5 பேரில் எடுத்துட்டு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? கிடையாது. எல்லாம் ஒன்று ஒரு மாதிரி தான். ஸோ மனம் எப்பொழுது செம்மையாகுதோ அப்போ அவன் எதிரில் இருக்கிறவனை பார்த்து வெறுப்பாக மாட்டான், காண்டாக மாட்டான். ஆனால் இவன் ஏன் எல்லாமே இவன் பண்ணிட்டு எதிரில் இருக்கிறவங்க மேலே ஏன் பழிய போடணும் அப்படின்றதான் கேள்வி இங்கே. ஸோ எதிரில் இருக்கிறவங்களால இங்கே நமக்கு எந்த ஆபத்தும் வரப்போகுது. அவன் அவனுடைய வேலையை சரியாக பார்த்துட்டு இருக்கான், இவனோட வேலையை சரியாக பார்த்தா இவனுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ அதே மாதிரி நான் எல்லாருக்குமே நான் நல்லது தான் செய்கிறேன், எல்லாருக்கிட்டையுமே நான் ஈக்குவலாக தான் இருக்கேன், யாரையும் நான் கஷ்டப்படுத்தலை, யாரையும் நான் அடிக்கலை. ஆனால் கஷ்டங்கள் என்னையும் மட்டுமே நோக்கி வந்துட்டு இருக்கேன். இதுக்கு என்ன காரணம்? ஆசைகள் தான் காரணம். ஓகே. ஆசைப்பட்டு தான் காரணம். ஆசைகள் குறைய 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 நீங்கள் வேற ஒரு பரிணாமத்துக்கு போவீங்க உங்களுக்குள்ளார. ஓகே. உங்களுடைய கவனம் வந்து இறைவனை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே இறைவன் என்னுடைய பிரச்சனையை மட்டும் தீர்த்து கொடுத்துரு, ஆனால் நான் இங்கே ஜாலியாக இருக்கணும் அப்படின்றத இங்கே எல்லாரோட எண்ணமாக இருக்கு. ஆனால் இறைவன் தான் துன்பத்தை கொடுக்குறாரு. துன்பத்தை கொடுக்கும்போது நீங்கள் இறைவனை நோக்கி நகரும் பொழுது தான் நீங்கள் கேட்டதும் உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஆகி வரும். இறைவன் அப்படி தான் சூழலை உருவாக்குறாரு. ஓகே. ஸோ இறைவன் தான் நமக்காக எல்லா விஷயங்களையும் கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம இறைவனை எப்படி வழிபடுறோங்கிறது ரொம்ப முக்கியம் தானே. ஸோ இப்போ வந்து நம்ம ஆதி காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மரம் செடி கொடிகளை கூட இறைவனாக பார்த்து வணங்கின ஒரு விஷயம். சூரியனையும் நிலாவையும் நம்ம இறைவனாக தான் பார்த்து நம்ம பாவிச்சு வணங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ உருவ வழிபாடுகளும் நம்ம கடவுளாக பார்க்குறோம். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, யார் இறைவன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அதற்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? சிலை வழிபாடு அப்படின்றது கிட்டத்தட்ட இறைவனை வந்து புறத்தில் வச்சு பார்க்குறது. ஆனால் யோக வழிபாடு, ஞான வழிபாடு அப்படின்றது இறைவனை தனக்குள்ளே வச்சு வழிபடுறது. இதுதான் உச்சக்கட்ட நிலை. இறைவன் வெளியே கிடையாது, உங்களுக்குள்ளே தான் இருக்கார். நீங்கள் இன்னும் அதை அறிய முற்படலை. அது இறுதியில் ஒரு நாள் வரும். அந்த நேரம் ஐயோ இங்கே எதுவுமே எல்லாமே பொய் தானா அப்படின்ற ஒரு நாள் வரும். ஏன்னா இங்கே யாரும் இன்னும் இறப்பை பார்க்கல. இறப்பை எவன் ஒருத்தன் பார்த்துட்டானோ அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்காது, அவனுக்கு இந்த சந்தேகமே இருக்காது இறைவன் யார் அப்படின்றது. இது எல்லாருமே சூட்சமாக தான் சொல்லியிருக்காங்க. நம்ம தான் இப்போ நேரடியாக பேசிக்கிட்டு இருக்கோம் யார் இறைவன் அப்படின்ட்டு. ஸோ இறைவன் உங்களுக்குள்ளேயும் இருக்கார், எனக்குள்ளேயும் இருக்கார், எல்லாத்துலேயும் இருக்கார். அது அறிய முற்படும் போது தான் உங்களுக்கு அதுக்கான பதிலும் விடையும் உங்ககிட்டயே இருக்குது. ஓகே. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசினோம். ஸோ இந்த நேர்காணலில் நிறைய கேள்விகளுக்கு பதில் மக்களுக்கு டைரெக்டாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு நேரம் எங்களுக்காக ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி. குருவே சரணம்.